Module number 1.11.01. Topic name ICT and Internet. வணக்கம் நண்பர்களே, ஐசிடி இன்டர்நெட் உள்ள தொகுதிகளின் இரண்டாம் பகுதிக்கு வரவேற்கிறோம். முதல் பாகத்தில் நாம் கற்றுக்கொண்டதை விரைவாக மறுபரிசீலனை செய்வோம். 1. இன்டர்நெட், 2. இமெயில் விண்ணப்பம், 3. மின்கற்றல், 4. டிஜிட்டல் ஸ்கில்ஸ் பயன்பாடு, 5. எல்எம்எஸ் கருவிகள், 6. பாரத் ஸ்கில் வெப்சைட். இரண்டாம் பகுதியில் பின்வருவற்றை பற்றி அறிந்து கொள்வோம். 1. பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் தயாரித்தல், 2. ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் விளக்குதல், 3. டிஸ்டன்ஸ் லேர்னிங் அறிமுகம், 4. ஆன்லைன் வகுப்புகள், 5. வீடியோ கான்ஃபரன்சிங். எங்கள் பட்டியலில் உள்ள முதல் தலைப்புடன் இங்கே தொடங்குவோம். பயனுள்ள பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் உருவாக்குதல், கவனமாக திட்டமிடல் மற்றும் தெளிவான தகவல் தொடர்பு ஆகியவற்றை உள்ளடக்கியது. 1. உங்கள் நோக்கம் மற்றும் பார்வையாளர்களை வரையறுக்கவும். நோக்கம் மற்றும் இலக்குகள் பற்றிய பார்வையாளர்கள் தெளிவான புரிதல் உங்கள் உள்ளடக்கும் பணியை வழிநடத்தும். உங்கள் கண்டென்ட்டை திட்டமிடுங்கள். முழு பிரசன்டேஷனையும் தெளிவாக மற்றும் லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ஒழுங்கமைக்கப்பட வேண்டும். அது இருக்க வேண்டும். A. ஆரம்பம் இன்ட்ரோடக்ஷன், B. நடுத்தர மெயின் கண்டென்ட் மற்றும் C. முடிவு கன்க்ளூஷன். 2. ஒரு அவுட்லைனை உருவாக்கவும். நீங்கள் மறைக்க விரும்பும் முக்கிய புள்ளிகள், தலைப்புகளை காண்பிக்கும் எளிய அவுட்லைனை உருவாக்கவும். இது உங்களுக்கும் கற்பவர்களுக்கும் பாடத்தை நன்றாக புரிந்து கொள்ள வழிகாட்டும். 3. உங்கள் ஸ்லைடுகளை வடிவமைக்கவும். உங்கள் ஸ்லைடுகளுக்கு தொழில்முறை மற்றும் ஒரு நிலையான டிசைன் தீம் ஒன்றை தேர்வு செய்யவும். படிக்கக்கூடிய ஃபாண்ட்களை பயன்படுத்தவும் மற்றும் ஃபாண்ட் அளவுகளை சீராக வைத்திருக்கவும். ஒவ்வொரு ஸ்லைடிலும் உரையை வரம்பிடவும் மற்றும் தெளிவான ஃபாண்ட்களை அளவுகளை பயன்படுத்தவும். புரிதலை மேம்படுத்த தொடர்புடைய காட்சிகளையும் படங்களையும் வரைபடங்களையும் சேர்க்கவும். 4. அதை சுருக்கமாக வைக்கவும். அதில் தகவல்களுடன் ஸ்லைடுகளை ஓவர்லோட் செய்வதை தவிர்க்கவும். முக்கியமான விஷயங்களை மட்டும் எழுதுங்கள். சிக்கலான யோசனைகள், எளிமைப்படுத்தப்பட்ட காட்சிகள் மற்றும் டயகிராம்ஸ் போன்றவற்றை நீங்கள் பயன்படுத்தலாம். பிராக்டிஸ், பயிற்சி மற்றும் ஒத்திகை உள்ளடக்கம் மற்றும் நேரத்துடன் வசதியாக இருக்க உங்கள் விளக்க காட்சிகளை பலமுறை பயிற்சி செய்யவும். மென்மையான மற்றும் ஈரக்கூடிய விளக்க காட்சிகளை உறுதி செய்ய உங்கள் விநியோகத்தை ஒத்திகை பார்க்கவும். 6. ஸ்பீக்கர் நோட்ஸ் சேர்க்கவும். உங்களுக்கான கூடுதல் உள்ளடக்கம், எடுத்துக்காட்டுங்கள் அல்லது நினைவூட்டல்களுக்கு வழங்க ஸ்பீக்கர் நோட்ஸ் சேர்க்கப்பட வேண்டும். விளக்க காட்சியின் போது முக்கிய குறிப்புகள் விரிவுபடுத்த இந்த குறிப்புகள் உங்களுக்கு உதவுகின்றன. 7. உங்கள் பார்வையாளர்களை ஈடுபடுத்துங்கள். உங்கள் பார்வையாளர்களை ஈடுபாடுடன் வைத்திருக்க உங்கள் விளக்க காட்சியின் போது கேள்விகள் மற்றும் தொடர்புகளை ஊக்குவியுங்கள். 8. சரிபார்த்தல் மற்றும் சோதனை, எழுத்துப்பிழை மற்றும் இலக்கண பிழைகளுக்காக உங்கள் விளக்க காட்சியை சரிபார்க்கவும். பொருந்தக்கூடிய தன்மை உறுதிப்படுத்த உண்மையான விளக்க காட்சிக்கு நீங்கள் பயன்படுத்தும் சாதனங்களில் உங்கள் ஸ்லைடுகளை சேர்க்கவும். 9. நம்பிக்கையுடன் வழங்கவும். உங்கள் விளக்க காட்சியை வழங்கும்போது கண் தொடரை பேடுங்கள், தெளிவாக பேசுங்கள் மற்றும் உங்கள் பார்வையாளர்களை ஈடுபடுத்துங்கள். கேள்விகளுக்கு பதிலளிக்கவும்.
கூடுதல் தகவல்களை வழங்கவும் தயாராக இருங்கள். நண்பர்களே, நாம் இப்போது கணினியின் ஹார்ட்வேர் மற்றும் சாஃப்ட்வேர் பற்றி அறிந்து கொள்வோம். இந்த பிரிவில் பின்வருபவை அடங்கும்: ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் மற்றும் கணினியின் அடிப்படை பாகங்கள், மெமரி, மெமரியின் அலகுகள். ஹார்ட்வேர் நாம் தொடங்கக்கூடிய கணினியின் இயற்பியல் கூறுகள் ஹார்ட்வேர் எனப்படும். சாஃப்ட்வேர் இந்த ஹார்ட்வேர் பாகங்களை பயன்படுத்தி கணினியை செயல்பட வைக்கும் வழிமுறைகள் அல்லது புரோகிராம்களின் தொகுப்புதான் சாஃப்ட்வேர் எனப்படும். 1. இன்புட் யூனிட் கணினியின் டேட்டா வழிமுறைகளை உள்ளிட பயன்படுத்தும் கீபோர்ட் அண்ட் மவுஸ் போன்ற சாதனங்கள் இன்புட் டேட்டா எனப்படும். 2. அவுட்புட் யூனிட் பயனருக்கு தேவையான வடிவத்தில் தகவல்களை வழங்க பயன்படும் அச்சுப்பொறி மற்றும் காட்சி அலகு போன்ற சாதனங்கள் வெளியீட்டு அலகு எனப்படும். 3. கண்ட்ரோல் யூனிட் இந்த அலகு கணினியின் அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துகிறது. அனைத்து சாதனங்களையும் கணினியின் பாகங்களை கட்டுப்படுத்தும் அலகு மூலம் இது செயல்படுத்தப்படுகிறது. 4. அர்த்தமேட்டிக் லாஜிக் யூனிட் இந்த அலகு எண்கணித செயல்பாடுகள் மற்றும் தருக்க செயல்பாடுகளை செய்கிறது. 5. மெமரி யூனிட், கண்ட்ரோல் யூனிட், அர்த்தமேட்டிக் யூனிட் அண்ட் மெமரி யூனிட் ஆகியவை கூட்டாக சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் என அழைக்கப்படுகிறது. மெமரி கணினியின் மெமரி என்பது கணினியில் உள்ள சேமிப்பு இடமாகும். அங்கு செயலாக்கப்பட வேண்டிய டேட்டா மற்றும் செயலாக்கத்திற்கு தேவையான வழிமுறைகள் சேமிக்கப்படும். மெமரி செல்கள் எனப்படும் பெரிய எண்ணிக்கையிலான சிறிய செல்ஸ் பகுதிகள் பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு இருப்பிடத்திற்கும் அல்லது காலத்திற்கும் ஒரு தனிப்பட்ட செல்ஸ் முகவரி உள்ளது. முதன்மை மற்றும் 3 வகைகளாகும்: கேட்சி மெமரி, பிரைமரி மெமரி, மெயின் மெமரி, செகண்டரி மெமரி, ஆக்சிலரி மெமரி. கேட்சி மெமரி கேட்சி மெமரி என்பது அதிவேக செமிகண்டக்டர் மெமரியாகும். இது சிபியுவை விரைவுபடுத்தும். இது சிபியு மற்றும் முக்கிய மெமரி இடையே ஒரு இடையகமாக செயல்படுகிறது. டேட்டா மற்றும் புரோகிராம் பெரும்பாலான பகுதிகளை வைத்திருக்க இது பயன்படுகிறது. சிபியுவால் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. டேட்டா மற்றும் புரோகிராம் பகுதிகளை இயக்க டிஸ்க் மற்றும் டு கேட்சி மெமரி மாற்றப்படுகிறது. அதிலிருந்து சிபியுவை அவற்றை அணுகலாம். பிரைமரி மெமரி, மெயின் மெமரி. பிரைமரி மெமரியானது கணினியின் தற்போது இயங்கும் டேட்டா மற்றும் வழிமுறைகளை மட்டுமே கொண்டுள்ளது. இது வரையறுக்கப்பட்ட திறன் மற்றும் மின்சாரம் அணைக்கப்படும் போது டேட்டா இழக்கப்படும். இது பொதுவாக குறைக்கடத்தி சாதனத்தால் ஆனது. செயலாக்கப்பட வேண்டிய டேட்டா வேண்டி செமிகண்டக்டர் டிவைஸ் முக்கிய மெமரியாக உள்ளது. இது RAM மற்றும் ROM என 2 துணை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. RAM ரேண்டம் ஆக்சஸ் மெமரி என்பது டேட்டா, புரோகிராம் மற்றும் புரோகிராம் ரிசல்ட் சேமிப்பதற்கான சிபியுவின் உள் மெமரி. இது இயந்திரம் வேலை செய்யும் வரை டேட்டாவை செலுத்தும். படிக்க எழுத மெமரி இயந்திரம் அணைக்கப்பட்டவுடன் டேட்டா அழிக்கப்படும். RAM 2 வகையானது: ஸ்டாட்டிக் RAM, டைனமிக் RAM. ஸ்டாட்டிக் மெமரி SRAM மின்சாரம் வழங்கப்படும் வரை ஸ்டாட்டிக் RAM அதன் உள்ளடக்கத்தை தக்க வைத்துக் கொள்ளும். இருப்பினும் ஆவியாகும் தன்மை காரணமாக மின்சாரம் குறையும் போது டேட்டா இழக்கப்படும்.
டைனமிக் ரேம், டிரேம். டேட்டாவை பராமரிக்க டிரேம் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட வேண்டும். இது ஒரு வினாடிக்கு பல நூறு முறை டேட்டாவை மீண்டும் எழுதும் புதுப்பிக்கும் சுற்றுகளில் மெமரி எண் வைப்பதன் மூலம் சர்க்குலேட் செய். ரோம் என்பது ரீட் ஒன்லி மெமரி. நாம் படிக்க மட்டும் முடியும், ஆனால் அதில் எழுத முடியாத மெமரி. இந்த வகையான மெமரி நிலையற்றது. உற்பத்தியின் போது தகவல் அத்தகைய மெமரியை நிரந்தரமாக சேமிக்கப்படும். ஒரு கணினியை தொடங்குவதற்கு தேவையான வழிமுறைகளை ஒரு ரோம் சேமிக்கிறது. இந்த செயல்பாடுகள் பூட்ஸ்ட்ராப் என அழைக்கப்படுகிறது. பல்வேறு வகையான ரோம்கள் உள்ளன. PROM, புரோகிராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. PROM என்பது படிக்க மட்டும் மெமரி. இது ஒரு பயனரால் ஒரு முறை மட்டுமே மாற்றப்படும். EPROM, எரேசபிள் அண்ட் புரோகிராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. EPROM தனித்துவமான ஒரு மின்னணு சாதனம் மூலம் திட்டமிடப்பட்டது. அதன் பிறகு EPROM வலுவான வெளிப்படுத்துவதன் மூலம் உங்கள் டேட்டாவை அழிக்க முடியும். 3. EEPROM, எலக்ட்ரானிக் எரேசபிள் அண்ட் புரோகிராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. EEPROM நிரல்படுத்தப்பட்டு மின்சாரம் மூலம் அழிக்கப்படுகிறது. இது சுமார் 10,000 முறை அழிக்கப்பட்டு மீண்டும் நிரல் செய்யப்படலாம். அழித்தல் மற்றும் நிரலாக்கம் சுமார் 4 இலிருந்து 10 மில்லி செகண்ட்ஸ் ஆகும். செகண்டரி மெமரி, ஆக்சிலரி மெமரி என்பது செகண்டரி மெமரி, நான் வாலட்டட் அல்லது எக்ஸ்டர்னல் மெமரி என்று அழைக்கப்படுகிறது. இது மெயின் மெமரியை விட மெதுவாக உள்ளது. தரவு டேட்டா நிரந்தரமாக சேமிக்க இவை பயன்படுத்தப்படுகிறது. CPU நேரடியாக இந்த நினைவுகளை அணுகாது. மாறாக இன்புட் அவுட்புட் ரொட்டீஸ் நடைமுறைகளை வழியாக அணுகப்படுகிறது. செகண்டரி மெமரிஸ் உள்ளடக்கத்தை பிரதான மெமரி மாற்றப்படும் போது பின்னர் CPU அதை அணுக முடியும். எடுத்துக்காட்டாக டிஸ்க், CD-ROM, DVD போன்றவை. மெமரி ஸ்டோரேஜ் யூனிட். மெமரி யூனிட் என்பது ஸ்டோரேஜ் யூனிட்டில் சேமிக்கக்கூடிய டேட்டாவின் அளவு. இந்த சேமிப்பு திறன்கள் பைட்ஸ் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படுகிறது. பின்வருபவை மெமரியின் முக்கிய பைட்ஸ் ஆகும். ஸ்ட்ராங் யூனிட்ஸ் விளக்குகிறது. பிட், பைனரி டிஜிட். பைனரி டிஜிட் இலக்கமானது தருக்க 0 மற்றும் 1 மின்சுற்று கூறுகளில் பாசிவ் ஆர் இன்டராக்டிவ் உள்ள நிலையை குறிக்கிறது. 2. நிபிள். 4 பைட்ஸ் கொண்ட குழுவை நிபிள் என்று அழைக்கிறோம். 3. பைட்ஸ். 8 பைட்ஸ் கொண்ட குழுவை 1 பைட் எனப்படும். பைட் என்பது டேட்டா உருப்படி அல்லது எழுத்தை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய மிகச்சிறிய டேட்டா அலகாகும். 4. வேர்ட். கம்ப்யூட்டர் வேர்ட் 1 பைட் போன்றது. ஒரு யூனிட்டாக செயலாக்கப்பட்ட நிலையான எண்ணிக்கையிலான பைட் குழுவாகும். இது கணினிக்கு கணினி மாறுபடும், ஆனால் ஒவ்வொரு கணினிக்கும் நிலையானது. ஒரு கணினியின் வார்த்தை நீளம் அல்லது அதனுடைய வார்த்தையினுடைய அளவை பொறுத்து இது அழைக்கப்படுகிறது. 1 nibble. 1 nibble is equal to 4 bytes. 2 bytes. 1 byte is equal to 8 bytes. 3 kilobytes. KB. 1 KB is equal to 1024 bytes. 1 megabyte. 1 MB is equal to 1024 KB. Gigabyte.
1 GB is equal to 1024 MB. Terabyte. 1 TB is equal to 1024 GB. Petabyte. PB. 1 PB is equal to 1024 TB.